ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலும்பு இல்லாத கறியாக எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் எலும்பு இல்லாமல் 1/2 கிலோ கறி வாங்கியிருக்கிறேங்க. இந்த கறியை சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துக்கிறேங்க. நாலு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற சிக்கனில் பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுருக்குறேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலையும் கட் பண்ணி போட்டுருக்குறேங்க. காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் போட்டுருக்குறேங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருக்குறேங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுருக்குறேங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்தாச்சுங்க. அடுத்து இதை தேவையான சைஸில் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சுங்க. அடுத்து ஒரு உருண்டையை எடுத்து கையில் நம்மளுக்கு தேவையான ஷேப் வர மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா தோட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு பிரெட் கிராம்ஸில் அதை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பீஸாக அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா சிம்மிலே வேகட்டோங்க. ஏன்னா நம்ம சிக்கனை வேக விடாமல் பச்சையாகவே அரைச்சி போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டோங்க. கட்லெட் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா கலராக வந்துருக்குதுங்க. அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்குதுங்க. இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சான்னு பிரித்து காட்டுறேங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் இதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா கலராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.